இன்னைக்கு ஸ்டாலின் போற பக்கம்லாம் அதிமுக அரசுல எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. நான் எவ்வளவு திட்டத்தை நிறைவேற்றிக்கிறோம். அவர் பூதக்கரை வச்சு பார்த்தா கூட அவர் கண்டுபிடிக்க முடியலங்கிறார். நாங்க இவ்வளவு திட்டத்தையும் தொண்டை சத்தமே வெளிவர முடியாத அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். தொண்டையெல்லாம் மங்கி போச்சு. இது வரைக்கும் 170 இடத்துல நான் பேசிட்டேன். ஆனா அவரு காதுக்கு மட்டும் கேட்கல. அது மட்டும் இல்ல, இன்னொன்னே சொல்றார், என்ன முதலமைச்சர் போற இடத்துல கூட்டம் இல்ல, ஆள் இல்லாத இடத்துல நிக்கிறாரு, ஒரு ஆள் நிக்கிற இடத்துல பேசுறாரு. ஏயா ஒரு ஆள் இருந்தா என்ன தப்பா? ஒரு ஆள் இருந்தா கும்பிடு போட்டு அவர்கிட்ட கேட்கறது என்ன தவறு? ஒரு சாதாரண ஆளு ஒரு முதலமைச்சர் ஆனா முடியுமா? முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்டுல கவுன்சில் ஆகிறதே பெரிய கஷ்டம். அதோட ஒன்றியத்துல கவுன்சிலர் அதோட கஷ்டம், பிரசிடண்ட் ஆகிறது அதோட கஷ்டம். அதனால ஸ்டாலின் வந்து தலைவர் விட்டு குழந்தை, அவர் என்ன வேணாலும் பேசுவாரு. நாம தொண்டராத்து வந்திருக்கிறோம், உழைச்சி வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகவே கஷ்டம் என்றால் என்ன என்பது நல்லா புரிஞ்சு வந்திருக்கிறேன். அதனால மக்களுடைய கஷ்டங்கள் முழுவதும் அம்மாவுடைய ஆட்சியை தீர்க்கப்படும். ஸ்டாலின் வந்தாலும் சரி, 100 ஸ்டாலின்ல 1000 ஸ்டாலின் வந்தாலும் எங்களுடைய பணியை நிறுத்த முடியும். இவரை இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எப்படி இணைப்பது, எப்படி சேர்த்துவதுன்னு ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அது எல்லா டிவிலையும் வெளியே வந்துடுது. இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஏற்பாட்டின் பேர்ல அவர் ஹோட்டல்ல வச்சு ஒரு ஆளை வச்சு பேசிட்டு இருக்கிற அந்த டிவியில எல்லா தொலைக்காட்சியும் வந்தாச்சு, வெளியில் வந்துடுது. இனிமேல் என்ன பண்ண போறீங்க? எப்படி பாருங்க, ஒரு முதலமைச்சர் மீது இப்படி அபண்டமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துறான்னு சொன்னா சாதாரண மக்கள் மீது இவர்களும் அதிகாரத்துக்கு வந்தா என்ன வழக்கு போடுவாங்க? எண்ணி பாருங்க. நாங்க இது வந்து அரசியலுக்காக சொல்லல. ஒரு முதலமைச்சர் மீது இவ்வளவு பெரிய வழக்கை தொடரான்னு சொன்னா, பொய் குற்றச்சாட்டை சொல்றேன்னா ஒரு சாதாரண மக்கள் எப்படி இந்த நாட்டில் வாழ முடியும்? இவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வாங்கிற நிலை இருக்குது. நிச்சயம் நடக்காது, விட மாட்டோம். நிறைய எங்கிட்ட இருக்குது. இனிமேல் வேடிக்கை பாருங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு. எங்களுக்கு இது வரைக்கும் பொறுமை உண்டு, ஒரு எல்லை உண்டு. நீங்க அரசியல் நீதியா அரசியல் பண்ணா அரசியல் பண்ணலாம். ஆனா பழி வாங்குற எண்ணத்துல ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி எங்கள் மீது கலகம் கற்பிக்க முயற்சித்தால் சட்ட நீதியாக எதிர்கொள்வோம். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தும். இந்த மண்ணில் இருந்து சொல்றேன், நீ என்னென்ன தப்பு பண்ணீன்னு எல்லா ஆதாரத்தோட இங்கிட்டு இருக்குது, யாரும் தப்பிக்க முடியாது. ஆகவே ஒரு விவசாயி எங்களை அடிபணித்து விடலாம், எங்களை மிரட்டி விடலாம் என்று எண்ணாத. விவசாயி உழைக்கின்றவன். இந்த கை மம்முட்டி முடிச்ச கை. நான் பணி செஞ்சிருக்கிற விவசாயி பணி செஞ்சிருக்கிற, எதுக்கு அஞ்ச போவதில்லை. ஆகவே துணிச்சலோடு நிற்கின்றோம். சட்ட நீதியாக சந்திப்போம். என்னென்ன தவறுகள் உங்களுடைய ஆட்சியிலே நடைபெற்றது என்பதை புள்ளி உரத்தோடு எங்கிட்ட இருக்கின்றது. எதிர்காலத்தில் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தும். உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். அப்பொழுது நாட்டு மக்கள் உங்களுடைய விசுரூபத்தை பார்ப்பார்கள். நீங்கள் பொய் சொல்லுகின்ற அத்தனையும் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நாடு பாதுகாப்பாக இருக்கட்டும், வளமாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் சிறந்த பிரதமராக வர வாக்களிப்பீர். இரட்டை வெற்றி பெற செய்வேன் சரவணன் அவர்களை. அதே போல இந்த இடைத்தேர்தல் மூலமாக, இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட பொய் பேசுகிறவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். இப்படி மக்களை இன்னைக்கு மக்களுக்கு அராஜகம் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக புகட்ட வேண்டும். அதற்கான ஜீவானந்தம் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். வாக்களிப்பீர் இரட்டை லட்சணத்திற்கு. நன்றி, வணக்கம்.